ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் தலைவர் ஆர் சீதாராமன் தலைமையில் 120 ஆண்டுகள் பழமையான சுங்கைப்பாரி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று மிக சிறப்புடன் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பேரா மாநில இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஆ. சிவனேசன் இவ்வாலயத்திற்கு மேலும் 30,000 ரிங்கெட் உபரி நிதி வழங்குவதாக அறிவித்தார். ஏற்கனவே மாநில அரசாங்கம் 1 லட்சம் ரிங்கெட் வழங்கியதையும் இச்சபா பராமரிக்கும் மின் சுடலையை விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு 1.2 மில்லியன் ரிங்கெட் வழங்கியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் வரும் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் தேசிய அளவிலான முருகன் மாநாடு கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய மண்டபத்தில் இலவசமாக நடைபெறவிருக்கிறது என்று டத்தோ சிவனேசன் குறிப்பிட்டார். தேசிய முருகன் மாநாட்டுக்கான செலவுகளை பேரா மாநில அரசாங்கமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் விவரித்தார். அடுத்த 7வது மாதம் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் பெரிய அளவில் முருகன் மாநாடு பேராக்கில் கூனங்சோரோ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய வளாகத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதற்கு முழு செலவும் பேராக் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். இதற்கு தேவைப்படுற உதவிகள் அனைத்தும் பேராக் மாநில அரசாங்கம் வழங்கும். ஆக ஒரு அரசாங்கம் மலேசியாவில் ஒரு முருகன் மாநாட்டை நடத்துதுன்னா அது முதல் பேராக் மாநிலம் ஆகும். சுமார் 10 லட்சம் ரிங்கெட் செலவில் சீரமைக்கப்பட்ட சுங்கைப்பாரி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு பொதுமக்கள் நல்ல ஆதரவை வழங்கியதாக சபா செயலாளர் வேமு தியாகராஜன் கூறினார். தமிழக மற்றும் மலேசிய குருமார்கள் இணைந்து நடத்திய இக்கும்பாபிஷேக விழாவில் துணை அமைச்சர் எம். குலசேகரன், தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எம். சரவணன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.